இப்ப உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் மணி கேக்குது, ரெண்டையும் ஷார்ட்டா டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. மம்மி நெக்ஸ்ட் மந்த் நாங்க டூர் போறோம். 1500 தான். நாளைக்கே பே பண்ணனும். நாளைக்கே பே பண்ணு. இப்ப நான் மறந்துடுவேன். நான் மறந்துடுவேன். நீங்க மறக்காம கொடுத்துருங்க. அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில தூக்கும் போது நம்மால டிஃபரெண்ட் டைப்புங்க. நாங்க டூர் போறோம், எனக்கு 2500 வேணும், ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. 1.25 ரூபாயா? சரி வேணாம்னா கொடுத்துரு. பொண்ணு சொல்றதே வந்து பாக்கெட் மணி இஸ் மை ரைட். அது நீங்க கொடுத்துதான் ஆகணும். அது வந்து நீங்க இவ்ளோ அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இவ்ளோ தேவையாமா, அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. உங்க லிமிட் எங்க லிமிட் இல்ல, எங்க லிமிட்டே வேற. பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. 100 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, கிளம்புறேன். 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். டாடி எந்த ஷர்ட்ல பணம் இருக்கு? எந்த ஷர்ட்ல பணம் இருக்கு? சரி இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வைக்கணுமா? அதாவது அவருக்கு எவ்வளவு வேணுங்கிறது பிரச்சனையே இல்ல, உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறதா இப்ப மேட்டர். 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த என் சன்னு இருக்கார் சார், ஒரு பார்வை பாப்பாரு வந்து. எப்படி இது எப்படி இருக்கு அந்த பாரு? ரெடி, காசு வேணும். எதுக்கு நீ நான் வேணும்? என்ன கேக்குறீங்க? ஸ்டேஷனரி வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், கொடுங்க. ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. ரெடி பண்ணி வைங்க. அவ்வளவுதான். என்ன பார்க்க மாட்டார், நான் கம்முன்னு நிப்பேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன், கம்முன்னுறீங்க. டைம் ஆச்சு, ஒரு அதட்டாரு. அதுலயே எனக்கு பயந்தே போயிடுவேன். இதுக்கு ஊர் தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. எப்படி தெரியாத கொடுத்துருவேன். எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. பணம் தர மாட்டேன்னு சொல்ல போறாரு. ஃபாதர்ட்ட வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி அது ஒரு 10 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவேன். காசு ஆனா இப்ப என்னன்னா 10 செகண்ட்ல டாடி பாக்கெட்ல இருந்து 100 ரூபீஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், 100 ரூபீஸ் எடுத்துக்கிட்டேன். வரண்டா சின்னசாமி. சரிடா.